எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்ற தொகுதி வாரியாக தொகுதியின் கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் தொகுதியானது சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். சதீஷ். சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம் எப்படி இருக்கு உங்களுடைய பார்வையில? சைதாப்பேட்டை இதுவும் தமிழ்நாட்டில் கலைஞர் வெற்றி பெற்ற தொகுதிகள் இதுவும் ஒண்ணு. 1971 கலைஞர் இந்த சைதாப்பேட்டை தொகுதியில் வெற்றி பெற்று முதலமைச்சரானார். இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்தது வந்து சென்னை வடக்கு, மத்திய சென்னை இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் டிஎம்கே பேஸ்டியன்ஸ். நம்ம பேசும்போது நிறைய தொகுதியில் அப்படிதான் நம்ம டேட்டா இருந்தது. திமுகவின் கோட்டைகள் இந்த வட சென்னை, மத்திய சென்னை எல்லாம். தென் சென்னை என்பது ஒரு திமுக கம்பேரிட்டிவ்லி ஒரு வீக்கரா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அதாவது 2006 to 16 பீரியட்ல தென்சென்னையில அதிமுக, சென்னை மட்டும் அதிமுக வந்து சென்னையில கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஜெயலலிதா அப்ப சென்னையை கைப்பற்றும் போது அவர்கள் ஒரு நுழைவாயிலாக இருந்தது தென்சென்னை தான். 2009 நாடாளுமன்ற தொகுதியில தமிழ்நாடு லெவல்ல திமுக வெற்றி பெறுது. ஆனா தென் சென்னையில வந்து திமுகவின் கோட்டையா இருக்கு சென்னையில தென் சென்னை பார்லிமெண்ட்ல அதிமுக வெற்றி பெறுது. காரணம் வந்து இங்க இருக்க பிராமண சமூகமும் சரி, அப்புறம் பல இமிகிரன்ஸும் சரி, எலிட் ஓட்டர்ஸ் மத்தியில் அதிமுகவுக்கு ஜெயலலிதா ரிலேஷன் நல்ல வரவேற்பது. இது 2014 அப்புறம் இந்த ட்ரெண்ட் மாறுது. 2014 வரைக்கும் இருந்தா 2011லயே பெரிய வெற்றி அதிமுக. 14 வந்து என்னன்னா இந்த திமுகன்றது அது 11 பெற்ற தோல்வி அப்படியே தொடரும். ஒரு மோசமான தோல்வி சந்திக்கும். பல இடங்கள்ல 2014 மூன்றாவது இடத்துக்கு போன திமுக தென் சென்னையிலும் 3வது இடம் போகும். 2009 தோத்து போன தொகுதி. ஆனா டு தி சர்ப்ரைசிங் ஆஸ்பெக்ட் தென் சென்னை 2வது இடம் வந்தாங்க. இது ஒரு நீங்க பாஜகவுக்கு வந்து தமிழ்நாட்டுல ஒரு கம்ஃபர்டபுளா இருக்க ரீஜன்ஸ்ல வந்து தென் சென்னையும் ஒண்ணு. கன்னியாகுமரிக்கு அப்புறம் கோயம்புத்தூருக்கு அப்புறம் தென் சென்னை தான் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா பிராமின்ஸ் டாமினேட் ஏரியா. அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இயல்பா இல கணேசன் பிராமின் கேண்டிடேட், ஒரு மூத்த தலைவர், பாஜக தலைவர், அவர் தான் 2வது இடம் வந்திருக்கணும். பட் திமுக அன்னைக்கு டி.கே. இளங்கோவன் கேண்டிடேட்டை ஃபீல் பண்ணி 2வது இடம் 2014 தேர்தலில் வந்தது. ஸோ இதுவே ஒரு பெரிய திமுகவுக்கு பெரிய ஒரு ஒரு கம்பேக்காக தான் இது இருக்கு. இந்த தென் சென்னை பார்லிமெண்ட்டுக்கு உட்பட்ட தொகுதிகளில் சைதாப்பேட்டை. ஸோ கம்பேர் டு அதர் சீட்ஸ் சைதாப்பேட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் பெட்டராக இருக்கும். காரணம் இங்கு கலைஞர் தொகுதி இங்கு ஓரளவு ஸ்ட்ரக்சர் இருக்கிறது திமுக வெற்றி ஆகுது. நீங்க ஏடிஎம்கேயோட இன்செப்ஷன் இருந்த 77-80 தேர்தல்களில் கூட திமுக டி புருஷோத்தமன் வெற்றி பெற்று எங்க சைதாப்பேட்டில் ஜெயிச்சிருக்காரு. 84 தான் முதல் முறை ஏடிஎம்கேக்கு நம்ம முன்னாள் சென்னை மேயர் சைதை துரைசாமி இவர் வெற்றி பெற்றார் ஏடிஎம்கேல இருந்து. அதற்கு பிறகு திமுக அதிமுகன்னு மாறி மாறி ஜெயிச்சு இருந்த சூழல்ல 11 வரைக்கும் இப்படிதான் இருந்தது. 2006 திமுக ஸ்டேட் லெவலில் வெற்றி பெற்ற எலெக்ஷன் கூட சைதாப்பேட்டில் வந்து அதிமுக ஜெயிக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு அதிமுக மெல்ல மெல்ல ஸ்ட்ராங்கா இருக்க ஏரியால நான் சொன்ன மாதிரி 2014 கம்பேக்கா இருந்த போது கொஞ்சம் மீட்டு கொடுத்தவர் தான் இன்னொரு முன்னாள் சென்னை மேயர் மா. சுப்பிரமணியம். ஸோ இவர் தான் இப்ப தென்சென்னையின் மாவட்ட செயலாளர் திமுக இருக்க. இன்னைக்கு தென்சென்னை பகுதிகளில் 2014 அப்புறம் திமுக கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் வைஸ் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நான் வந்து ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் இம்ப்ரூவ் ஆகல, ஜெயலலிதா இருக்கும்போது நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. ஜெயலலிதா இருந்த 2014 தேர்தல் கூட அப்போ இந்த தென் சென்னையில வெள்ள பாதிப்புகள் அதிகமா இருந்துச்சு, இந்த சைதாப்பேட்டையில வெள்ள பாதிப்பு அதிகமா இருந்தது. ஸோ இங்க கூட 50-50 சீட்ஸ் அப்படி ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு மா. சுப்பிரமணியோட ஒர்க் வந்து இங்க சூப்பரா இருக்கு. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ரொம்பவே இங்க திமுக வந்து கம்ஃபர்டபுளா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா திமுகவோட ஓட்டுன்றது கன்சிஸ்டன்டா 2016 அப்புறம் இங்க இருக்கு. 79,000, 84,000, 80,000, 60,000. ஸோ கன்சிஸ்டண்டா ஒரு அவங்க அரௌண்ட் 70 to 85,000 ஓட்ஸ் இருக்கிறதால திமுக ஓட்டுன்றது இங்க ஓரளவுக்கு மோர் ஸ்ட்ரக்சர்டு அண்ட் ஆர்கனைஸ்டு. இது வந்து இந்த 70-80 தாண்டி குறைவது வந்து ரொம்ப கம்மி. மறுபுறம் அதிமுக பாத்தீங்கன்னா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு டிராஸ்டிக்கா குறைஞ்சிருக்கு. 63,000 எடுத்திருக்காங்க. அப்புறம் 35,000 19 தேர்தலில், 50,000 21 தேர்தலில், 24
23,000ன்ற போது டிராஸ்டிக்கா அவங்க குறைஞ்சு அதிமுக வந்து ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி சென்னையில பல பகுதியில் வீக்கன் ஆகுமோ இங்கேயும் வீக்கன் ஆயிருக்காங்க. எங்க இழந்திருக்கா இப்ப நாம் தமிழர் இவங்களோட ஓட்டிங் பாத்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 2700 ஓட்டு 16ல எடுத்தவங்க, 19ல 7,000 ஓட்டு, 21ல 10,000, 24ல 10,000. ஸோ இங்க நாம் தமிழ் ஓட்டிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ இந்த தொகுதியை பொறுத்தவரை நிச்சயமா மா சுப்பிரமணியமுக்கு வந்து எந்த ஒரு ஃபைட் இருக்காது. ஏன்னா இப்ப நீங்க 2024 தேர்தல் ட்ரெண்ட் படி பார்த்தா வச்சுக்கோங்க, 54% எடுத்திருக்காங்க திமுக. பாஜக வந்து 2வது இடத்துல இருக்கு 20%. அதிமுக இவர் ஜெயக்குமார் பையன் டாக்டர் ஜெயவர்தன் கண்டெஸ்ட் பண்ணி 16% தான் நீங்க எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் ஒரு 7%. ஸோ விஜய் ஒரு வேலை போட்டிடும்போது இந்த 54% ரொம்பலாம் குறையாது. மா சுப்பிரமணியன்றதால ஒரு 5-6% தான் அதிகமாக குறையாது. 5-6% குறைஞ்சாலும் இந்த பிஜேபியோட 20% ஃபுல்லா அதிமுக டிரான்ஸ்ஃபர் ஆகுமா, இல்ல அதிமுக ஓட்டு ஃபுல்லா பிஜேபி டிரான்ஸ்ஃபர், இதுல கொஞ்சம் சூஸ் பண்ணலாம். இது இல்லாம நாம் தமிழர் ஓட்டிங்லும் கொஞ்சம் ஒரு சிக்னிபிகன்ட் செக்ஷன் வரும்ன்ற போது இந்த தொகுதியில விஜய்க்கு ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுள் வந்து 10% மேல இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள தொகுதி தான் இந்த சேதப்பட்ட தொகுதி. திமுக ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க. உறுதியா 45% மேல கண்டிப்பா மா சுப்பிரமணியன் எடுத்துருவாரு. ஸோ இது திமுக ஃபைட்டு பெருசா இல்லை. ஏன்னா இந்த 20, 30, 16 சேர்த்து 36 வரணும். பட் 36 வருமான்றது சந்தேகம் தான். அந்த ஒரு ஆங்கிள் அங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்காங்கன்னு சொல்றேன். மீண்டும் 2026 திமுகவின் கோட்டையாக மா சுப்பிரமணியன் கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. மாவட்ட செயலர் வந்து கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. எதிரணியில கூட மோஸ்ட்லி பிஜேபி தான் இந்த சீட்டு கொடுப்பாங்க. பிஜேபியில யாருன்னு நிறுத்ததில்லை. பட் யாருனாலும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. இந்த தொகுதியில வந்து நாம் தமிழருக்கும் விஜய் இப்போ மக்கள் நீதி மையம் பாத்தீங்கன்னா இப்ப 21ல மக்கள் நீதி மையம் எடுத்த ஓட்டு வந்து நாம் தமிழோட அதிகமா எடுத்திருக்கு. ஸோ எந்தெந்த தொகுதியில நாம் தமிழோட அதிக மக்கள் நீதி மையம் எடுத்திருக்காங்களோ அந்த தொகுதியில வந்து விஜய் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். ஸோ அங்கதான் டிவிகே பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ டிவிகேவும் இதை எப்படியோ 3வது இடத்துக்கு வந்துடுவாங்க நினைக்கிறேன். நாம் தமிழ் 4வது இடத்துக்கு போவோம். குறிப்பா தென் சென்னை நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் போட்டிட்டாங்க. அவங்க ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டா அதுக்கான ஒரு தொகுதி எந்த தொகுதி இருக்க வாய்ப்பு இருக்கு? அவங்க இந்த தொகுதியில கண்டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து விருகம்பாக்கம் பண்ணுவாங்க. விருகம்பாக்கம் இல்லைன்னா மயிலாப்பூர் அப்படிதான் போவாங்க. எங்கேயுமே கிடைக்கலன்னா இந்த தொகுதி நிக்க சொல்லுவாங்க. கட்சிக்காக துணிஞ்சு தூத்துக்குடி நின்றவங்க அதுதானே. ஸோ அவங்க சைதாப்பூர் நிக்க சொன்னாலும் நீங்க நிற்பாங்க. ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா இருக்கிறவங்க. பட் அப்படி நின்னாலும் மா சுப்பிரமணியத்தோட ஸ்ட்ரக்சரை வந்து அவங்களோட மேன் பவர் மிஷினரி வந்து இவங்க எதிர்த்தரப்புல யார்ட்டும் இல்லாதால கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருவாங்க. நிச்சயமா சைதாப்பேட்டை தொகுதியில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு தொகுதி